குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி பேஜ் கிரியேஷன் பண்ணுறது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நோட் புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு நடத்த போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல வேர்டு போயிட்டு blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி முடித்த உடனே லேஅவுட்டில் போனீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸு, காலம். அதில் மார்ஜின் செலக்ட் பண்ணுங்க. கீழே கஸ்டமைஸ் மார்ஜின் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட்டுங்கிற மார்ஜினை பை டிஃபால்ட் இட் இஸ் இன் 2.54 சென்டிமீட்டர் இருக்கும். அதை 0 மாற்றிடுங்க. 4 இடத்துலையும் டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட்டு மேக் இட் as 0. ஓகே கொடுங்க. ஒன்று லேஅவுட்டில் போய் கொடுக்கலாம், இல்லாட்டி பேஜ் செட்டப்பில் போய் கூட நம்ம மாற்றோம். 2 ஆப்ஷன் இருக்குது. லேஅவுட்டில் போய் மார்ஜினில் போய் கஸ்டமைஸ் மார்ஜினில் போய் மாற்றலாம், இல்லாட்டி பேஜ் செட்டப்லேயே போய் டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் 0ன்னு மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கோ டு இன்சர்ட் மெனு, செலக்ட் டேபிள். அதில் 2x3 டேபிள் செலக்ட் பண்ணுங்கள். டேபிள் கிரியேட் பண்ணுங்கள். டேபிள் கிரியேட் பண்ணி முடித்தோடனே ரோஸ் அண்ட் காலம் இருக்கும். ஸோ இந்த மார்ஜின் செட் பண்ணுறதுக்காண்டி நடுவில் இருக்கிற லைனை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. எப்படி நம்ம நோட் புக்கில் இருக்குமோ அதே மாதிரி கார்னர் கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு லைன் நமக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இறக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் மேலே லேஅவுட்டில் இருக்கிற டேபிள் டிசைனில் இருக்கிற பார்டர் ஸ்டைல் பக்கத்தில் 2 கோடு இருக்கும். பென் கலர் பார்டர்னு இருக்கும். அதுக்கு மேலே அதாவது விண்டோ அந்த பாப்அப் செலக்ட் பண்ணிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். அதில் we can select டபுள் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு பென் கலர் பை டிஃபால்ட் இட் இஸ் இன் பிளாக் கலர், சேஞ்ச் இட் as ரெட் கலர். ஸோ உங்கள் ஐக்கான் மவுஸோட கிளிக் இவெண்ட் பென்னுக்கு மாறிடும். ஸோ அந்த பென்னை வச்சு மார்ஜினை கிளிக் பண்ணுங்க. இட் வில் சேஞ்ச் டு டபுள் லைன் இன் ரெட் கலர். எது வரைக்கும் வேணுமோ அதுக்கு மாற்றிருங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைன் கூட we can change it as ரெட் டபுள் கலர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் திரும்பவும் அதே பார்டர் ஸ்டைல் போயிட்டு பென் கலர் போயிட்டு பென்னை பிளாக் கலர் மாற்றிருங்க. நெக்ஸ்ட் லைனை சிங்கிள் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் பண்ண 2 லைனை பிளாக் பண்ணிவிட்டு லேஅவுட்டில் போனீங்கன்னா பை டிஃபால்ட் த ஹைட் ஆஃப் த லைன் 0.4 சென்டிமீட்டர் இருக்கும். அதை 0.6ன்னு மாற்றிடுங்க. 0.6 சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ரெண்டு லைனுமே 0.6ன்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டேப் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இட் வில் go down up to the end of the page. Use tab only. So next இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே then another time go to insert menu, select shapeல rectangular box, rectangular rounded corner ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணி நம்ம பேஜ் நம்பர் டேட்டை எழுதணும், டைப் பண்ணணும். அதை ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் டாப்பில் பிளேஸ் பண்ணுங்க. பை டிஃபால்ட் இட் இஸ் இன் ஃபில்டட் ப்ளூ கலர். நம்ம ஃபில் கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒயிட் கலராக மாற்றிட வேண்டியது. ஸோ ஒயிட் கலரை மாற்றிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஆட் டெக்ஸ்ட்னு வரும். அதில் பேஜ் டைப் பண்ணுங்கள். பேஜ்னு டைப் பண்ண தட் இஸ் பேஜ் நம்பர் என்டர் கொடுங்க. கீழே டேட். டேட்டுக்கு நம்ம பொதுவாக டேட்டு, மந்த்து, இயர் இருக்கும். அதே மாதிரி டேட் கொடுத்துட்டு டாட் 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 ஸ்லாஷ் டாட் 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 ஸ்லாஷ்.
ஸோ இதை ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எல் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா it will align to the left side of the box. That's all. Now we can successfully create a ruled page. Thank you.